வணக்கம். எழுத்தாளர் சுஜாதாவின் ரத்தம் ஒரே நிறம் நாவல். வாசிப்பது உங்கள் பிரமிளா. அத்தியாயம் 13. முத்துக்குமரன் இரத்த பிரவாகத்தை பார்த்து பிரமிப்பில் இருந்தான். அதே கதி தனக்கும் சற்று நேரத்தில் ஏற்பட போகிறது என்பதில் அவனுக்கு பயம் விலகிவிட்டது. தாண்டவராயனின் உடல் இன்னும் துடித்துக் கொண்டிருந்தது. யானை கவலைப்படாமல் தன் ஏராளமான காது பட்டைகளை விசிறிக்கொண்டிருந்தது. நசுக்கப்பட்ட தலை ஒருவித இரத்த கொசகொசப்பாக கல்மேல் கிடக்க மேலே பருந்து வட்டமிட்டது. முத்துக்குமரன் அங்கே அழைத்துச் செல்லப்பட்டான். கிட்டே போக அருவருப்பாக இருந்தது. கடவுள் உன்னை காப்பாற்றட்டும் என்று சொல்வது கேட்டது. முத்துக்குமரன் அப்பனை நினைத்து கொண்டான். அப்பாரே, உன் சாவுக்கு பழிவாங்க என்னால ஆன மட்டும் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். உங்களை மேலோகத்தில் சந்திப்பவன் அல்லவா? கிட்டவாயா, தண்ணி வேணுமா? வேண்டாம் என்று தலையாட்டினான். பருந்து தைரியம் பெற்று அதிவேகமாக தாழ்வாக பறந்து ஒரு சதை பிண்டத்தை கொத்திக்கொண்டு சென்றது. மண்டி போட்டுக்கையா, ஏதாவது சாமி பேரை சொல்லிக்கிட்டு இரு, படக்குன்னு எல்லாம் தீர்ந்து போயிடும். கொஞ்ச நேரம்தான் வலிக்கும். ஆமா, அண்ணனுக்கு அனுபவம் உண்டு என்று அருகில் ஒருவன் சிரித்தான். ஏய், சிரிக்கிற வேலையாடா இது? ஒத்துங்க, துரை வராரு. முத்துக்குமரன் திரும்பி பார்த்தான். மக்கி துரை வரான் போல இருக்கு. கடைசியா செத்து மடிறத பார்க்க வந்துட்டான் பாவி பய. வந்தது மெக்கின்சி அல்ல, ஆஷ்லி. மெட்ராஸ் லைட் கேவல்ரியில் பிரிட்டிஷ் அதிகாரிகளுக்கு என்று ஏற்பட்ட சீருடையில் பளபளப்பாக நடந்து வந்தான். பிரெஞ்சு கிரே நிறத்தில் ஜாக்கெட், வான நீல ட்ரௌசர்கள், ஜாக்கெட்டின் மார்பு பகுதியில் ஹூசார் வகை வெள்ளி ஜரிகை வேலைப்பாடுகள், இடுப்பிலும் மார்பின் குறுக்கேயும் அலங்கார பட்டைகள், தலை தொப்பியின் மேல் சாமரம் போல வெள்ளை பிசுறுகள். அதன் பின் பக்கத்திலிருந்து 2 அலங்கார கயிறுகள் தொங்கின. தொப்பியின் முன் பக்கத்தில் மால்டீஸ் வகை சிலுவையின் மத்தியில் எம்எல்சி என்று பொறித்திருந்த பொன் எழுத்துக்கள். அதன் கீழ் கிரீடச் சின்னம். இடுப்பு பெல்ட்டில் இருந்து தொலதொலவென்று தொங்கிய நீண்ட கத்தி. காலில் கரிய நிற அணிகள். ஆஷ்லி ஃப்ரேசர் கம்பீரமாக நடந்து வந்தான். சுபேதார் விரைப்பாக சல்யூட் அடிக்க முத்துக்குமரனின் அருகில் வந்து நின்று அவனை நேராக கண்கொட்டாமல் பார்த்தான். முத்துக்குமரன் நிமிர்ந்து பார்க்காமல் காத்திருந்தான். ஏய், இங்க பாரு என்றான் ஆஷ்லி. தமிழை கேட்டு ஆச்சரியத்துடன் நிமிர்ந்தான். ஓ, இவன் மக்கிதுரை இல்லை, காயத்திற்கு மருந்து போட்டவன். இந்த சமயத்தில் யாராயிருந்தால் என்ன, எல்லா துறைகளும் ஒன்றுதான், செங்குரங்குகள். ஏய், துரை கூப்பிடுறாரு, பதில் சொல்லு. ஆஷ்லியுடன் கூட வந்திருந்த துபாஷி உடைந்த ஆங்கிலத்தில், நானா செட் கிவ் மாம்லெட் 500 rupees சார் என்று பேசிக்கொண்டிருந்தான். ஆஷ்லி முத்துக்குமரன் மீது பார்வையை விலக்காமல் ஓய் என்றான். எவ்ரிபடி டேக்கிங் பிரைப் சார். பிளாக் மேன் வெரி பேட். ஆல் பிளாக் மென் சேம் லைக் பேட் சார். துபாஷி முத்துக்குமரனை பார்த்து, ஏய் புறம்போக்கு, சாவறதுக்கு முன்னாடி துரை காலில் விழு. உடம்ப நாய்க்கு போடாம சரியானபடி அடக்கம் பண்ணுவாங்க. உனக்கு அதிர்ஷ்டமடா. துரை நீ சாவறத பார்க்க வந்திருக்காரு. சி பிளாக் மேன் டைங் சார், வெரி குட் சார். ஹெட் பிரேக் லைக் கோகனட் சார். ஏய், காலில் விழுடா. மாட்டேன் என்றான் முத்துக்குமரன். ஆஷ்லி சுபேதாரை பார்த்து, என்ன இது, இந்த இடம் இன்னும் இரத்தக்கரையுடன் இருக்கிறது, சுத்தம் செய் என்றான். ஏய், துரை சொல்றாரு, கழுவுங்கடா. இப்போது இவனை கொல்லாதீர்கள், இந்த உடலை அப்புறப்படுத்துங்கள், இடத்தை சுத்தமாக்குங்கள். ஆஷ்லி முத்துக்குமரன் அருகில் சென்றான். அவன் தோளில் தட்டினான். கம் என்றான். ஒரு சிப்பாயிடமிருந்து துப்பாக்கியை வாங்கி கொண்டு அதனால் முத்துக்குமரனை தள்ளிக்கொண்டே நகர்ந்தான். துபாஷி கூட வந்தான். மேஜர் சாப், மேடம் காட் பேபி சார். இஸ் இட் அ பாய் ஆர் அ கேர்ள் என்றான் ஆஷ்லி முத்துக்குமரனை ஏற்றி நடந்து கொண்டே. கேர்ள் சார், மேஜர் சாப் வெரி ஆங்கிரி சார். வை? He say I want boy.
Why always girl coming? Get very angry. Beat butler with stick. ஆஷ்லி சிரித்துக்கொண்டே, நீ போய் ஏற்பாடுகளை கவனி, நான் இவனை பார்த்துக் கொள்கிறேன் என்றான். கேர்ஃபுல் சார், பிளாக் மேன் வெரி பேட் பாஸ்டர்ட் சார். பரவாயில்லை, என்னிடம் துப்பாக்கி இருக்கிறது, போ. சற்று தூரம் நடந்து மரநிழலை அடைந்தார்கள். நில் என்றான் ஆஷ்லி. சுற்றிலும் பார்த்தான். எல்லோரும் நடுவே சுத்தம் செய்வதில் கவனமாக இருந்தார்கள். ஆஷ்லி முத்துக்குமரன் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு காரியம் செய்தான். அவன் இடுப்பையும் கைகால்களையும் பிணைத்திருந்த கயிற்றின் இறுக்கத்தை தளர்த்தினான். இந்தா என்று தன் கையில் இருந்த துப்பாக்கியை அவனிடம் கொடுத்தான். அடி, என்னை அடி என்றான். முத்துக்குமரன் தயங்க அவன் கையை பற்றி தன் மேல் அடித்து கொண்டான். வா, சண்டை மாதிரி பண்ணு, சீக்கிரம் ஜல்தி என்றான். புரியாமல் அவன் விழிக்க அவனை பற்றி வீழ்த்தி கீழே விழுவது போல் பாவனை செய்து, புரியுதா புரியுதா, ஓடிப்போ, துப்பாக்கி எடுத்துட்டு ஓடிப்போ என்றான். முத்துக்குமரனுக்கு சட்டென்று புரிந்துவிட்டது. துரை என்னை விடுவிக்க பார்க்கிறான். துரையை நான் திடீரென்று தாக்கி துப்பாக்கியை பிடுங்கி கொண்டு ஓடிவிட்டது போல் ஒரு காட்சியை அமைக்க விரும்புகிறான். ஏன் துரை, பேசாதே, ஓடிப்போ, வெளியே குதிரை இருக்கு, அது மேலே போ, ஓடிப்போ, வராதே, என்னை அடி. துப்பாக்கியை ஒரு முறை அவனுக்காக சுட்டான். சத்தம் கேட்டு அவர்கள் ஓடி வர முத்துக்குமரன் உடனே செயல்பட்டான். துப்பாக்கியை வேகமாக தூக்கி பிடித்து கொண்டு, வாங்கடா வாங்கடா என்று கத்தினான். ஆஷ்லி அவன் மேல் பாய்ந்து தடுப்பவன் போல் முத்துக்குமரனின் வலது கையை வாங்கி கொண்டு துப்பாக்கியை தன்மேல் பதித்து கொண்டான். அவர்களை நோக்கி ஓடி வந்த சிப்பாய்கள் உறைந்து நின்றார்கள். அவர்கள் பார்வையில் முத்துக்குமரன் துரையை சமாளித்து அவனை சுட்டுவிடும் நிலையில் இருப்பது தெரிந்தது. டோன்ட் ஷூட், டோன்ட் ஷூட் என்று ஆஷ்லி கத்தினான். இப்போது முத்துக்குமரன் பழகிவிட்டான். கிட்ட வந்தீங்களோ வெள்ளக்காரனை சுட்டு போட்டுடுவேன், ஜாக்கிரதை என்றான். அவர்கள் அப்படியே நிற்க முத்துக்குமரன் ஆஷ்லியை அணைத்த கையை விளக்காமல் அவனையே முன்னால் துருத்தி பாதுகாப்பாக வைத்து கொண்டு அவனை தரவென்று இழுத்து கொண்டு பின்னால் பின்னால் சென்றான். ஆஷ்லி அவன் காதருகில், குட், வெரி குட், தட்ஸ் இட் என்றான். ஒதுங்கடா, கிட்ட வந்தீங்கன்னா தூள் தூள் ஆக்கிடுவேன் இவனை, மூவ் அவே என்று அவர்களை அதட்டினான் ஆஷ்லி. டோல்ட் யூ சார், ஹி வெரி பேட் மேன் சார். அவன் கேட்பதை செய்துவிடுங்கள், சீக்கிரம். முத்துக்குமரன் ஆஷ்லியால் தள்ளப்பட்டு தூரத்தில் மரத்தில் கட்டி இருந்த குதிரைக்கு அருகே செலுத்தப்பட்டான். குதிரை மேலே போக தெரியுமா? தெரியாது துரை. துரை, உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. என் உயிருள்ளளவும் உன்னை மறக்க மாட்டேன் துரை. குதிரை மேலே ஏறிக்கோ, கால் வச்சு சைட்ல தட்டு, நல் குதிரை வேகமா போகும், திரி வராதே, அண்டர்ஸ்டாண்ட்? முத்துக்குமரன் அந்த குதிரை மேல் ஏற்றப்பட்டான். ஆஷ்லி குதிரையை தட்டி கொடுத்தான். அவர்கள் தூரத்தில் இருந்தே ஓடி வர வர குதிரை முத்துக்குமரனை சுமந்து கொண்டு துடிப்புடன் புறப்பட்டது. குட் பை மை ஃப்ரெண்ட். இப்போது அவர்கள் ஆஷ்லியை அடைந்து விட்டார்கள். ஆஷ்லி தன் உடைகளை தட்டி கொண்டு, சீக்கிரம் எனக்கு ஒரு குதிரை கொண்டு வாருங்கள், அவனை துரத்தி பிடித்து விடுகிறேன், ஒரு துப்பாக்கியையும் கொண்டு வாருங்கள். சார், நானும் வரட்டுமா? வேண்டாம், நான் ஒருத்தனே அந்த கொலைகாரனை காதகனை துரத்தி பிடிக்கிறேன், இது என் மான பிரச்சனை. முத்துக்குமரனுக்கு குதிரை ஏறி பழக்கமில்லை. ஜல்லிக்கட்டின் போது முரட்டு காளைகளின் மேல் தொற்றிக்கொண்டு கொஞ்ச தூரம் தரையை தேய்த்து கொண்டே சவாரி செய்திருக்கிறான். இந்த குதிரை அப்படி இல்லை. உடம்பெல்லாம் குலுங்கியது. எலும்புகள் அத்தனையும் தனித்தனியாக இயங்குவது போல் இருந்தது. அவ்வப்போது சரிந்து சரிந்து விழக்கூடிய நிலைக்கு வந்து சமாளிக்க வேண்டியிருந்தது. குதிரையை எப்படி செலுத்துவது என்று தெரியவில்லை. மைதானத்தை அடுத்த சவுக்கு காடுகளின் ஊடே அது வேகமாக சென்று கொண்டிருந்தது. ஒரு வாகாக உடம்பை அசைத்தால் அவ்வளவு எலும்பு குலுக்குதல் இல்லை என்று கண்டுபிடித்தான். இப்போது சற்று ஆறுதலாக இருந்தது. ஆஷ்லி கேவல்ரி ரெஜிமெண்டிலிருந்து மாதம் 7.5 ரூபாய்க்கு வாடகைக்கு வாங்கி கொண்டு போலோ விளையாடுவதற்காக பழக்கி இருந்த குதிரை அது. சிறு சிறு பாய்ச்சல்களில் அதிவேகமாக ஓடப் பழகியிருந்த குதிரை. முத்துக்குமரனை
முத்துக்குமரன் அது நேராக தன்னை எங்கோ அழைத்துக் கொண்டு செல்வது போலத்தான் உணர்ந்தான். சவுக்குத் தோப்பின் விளிம்பில் நீலக்கரும்பச்சை மேலாக்கு போல் கடற்கரை தெரிந்தது. குதிரை போகிற போக்கை பார்த்தால் நேராக கடலுக்குள் ஓடும் போல் இருந்தது. முத்துக்குமரன் அதிகம் கவலைப்படவில்லை. யானையின் காலிடுக்கிலிருந்து ஆச்சரியமாக அவனை தப்புவித்தது எது? விதின்னு சொல்றாங்களே, இதுதான் போல இருக்கு. இந்நேரம் இறந்திருக்க வேண்டியவன். எதுக்காக காப்பாற்றப்பட்டேன்? எனக்குன்னு சாமி வேற ஏதோ வச்சிருக்காரு. ச்சே, இந்த துப்பாக்கி வேண்டாம், சரியான சுமை. முத்துக்குமரனின் முகத்தில் இப்போது கடற்காற்று வீச, குதிரை பாதங்கள் கடற்கரையோர ஈரமண்ணில் பதியவே இல்லை போல துடிப்புடன் ஓடிக்கொண்டிருந்தது. முத்துக்குமரனுக்கு அவன் அத்தனை வழிகளையும் மீறி பூஞ்சோலையின் ஞாபகம் வந்தது. அவளை பார்க்க வேண்டும். பார்த்து, பூவு, நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன். உன்னை பார்க்க ஓடியே வந்துட்டேன் பாத்தியா? பூவு, நான் உன்னை கட்டிக்கிட்டு உன் கூடவே இருக்கிறேன். அந்த வெள்ளைக்காரனை பழி வாங்குறத பத்தி நினைக்கவே மாட்டேன். நினைக்கவே மாட்டியா? ஆமா, எப்பவும். கொஞ்ச காலத்துக்காவது நினைக்காம இருந்தா போச்சு. அதுக்கப்புறம் அப்புறம் மறுபடியும் ஒரு முறை. ச்சே, அதை பத்தி இப்ப என்ன? சாமி உன்னை பழி வாங்குறதுக்கு காப்பாத்திருக்காரா, இல்ல கல்யாணம் கட்டிக்கிட்டு சுகமா இருக்கிறதுக்கா? கல்யாணம் கட்டிக்கிட்டு பழி வாங்குறதுக்கு. முதக்கா கல்யாணம், அப்புறம் மற்ற விஷயத்தை பார்க்கலாம். வந்துட்டேன் பூவு, வந்துட்டேன். முத்துக்குமரன் பாடினான். கூடுனமே கூடுனமே நாம், கவுண்டு வண்டி காளை போல, ஆகாத காலம் வந்து நாம் ஆளுக்கு ஒரு சீமையானோம். ஆஷ்லி அந்த சவுத்திக் தோப்பு வரை குதிரை மேல் சென்று சற்று நேரம் அங்கே இளைப்பாரி பறவைகளின் குரலை கேட்டுக் கொண்டிருந்தான். துல்லிய நீலவானத்தில் சவுக்கு ஊசிகளின் ஊடே வைர ஊசிகள் போல சூரிய ஒளி சிதற ஆஷ்லி எமிலி அட்கின்சனை நினைத்து கொண்டான். கடல் நீரின் உப்பங்கழி ஏரி போல விரிந்திருக்க, அதன் கரையில் தனியாக ஒரு கல் மேல் அடிக்கடி தலையை எழுப்பி எழுப்பி உடலை ஆட்டி கிளிக் என்று மெதுவாக ஒவ்வொரு எழுச்சியின் போதும் ஒரு வண்ண பறவை கூப்பிட்டு கொண்டிருந்தது. நீல மீன் கொத்தி பறவை. நீலமும் பச்சையும் கலந்த உடல், அடர்த்தியான குட்டைவால், நீண்ட நேரான கூர் அலகு. அன்று நடனத்தில் எமிலியின் வர்ணக் கலகத்தை நினைவுபடுத்தியது. எமிலி அழகான கைகளுக்கு கையுறை அணிந்திருந்தாள். ஆஷ்லி பாடினான். See how she leans her cheek upon her hand. Oh, that I were a glove upon that hand, that I might touch that cheek. என்று ரோமியோ ஆனான் ஆஷ்லி. சற்று நேரத்தில் சவுக்கு காட்டிலிருந்து வெளிப்பட்டு குதிரை மேல் விரைவாக திரும்பி மைதானத்துக்கு வந்து அவன் தப்பி ஓடிவிட்டான். 10-15 ஆட்கள் உடனே புறப்படுங்கள். கடற்கரை பக்கம்தான் போயிருப்பான். துப்புரவாக தேடுங்கள். அவனை எப்படியாவது பிடித்துவிட வேண்டும் என்றான். மனதுக்குள் இந்நேரம் 40 மைலாவது அவன் போயிருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டான். இத்துடன் 13வது அத்தியாயம் நிறைவடைகிறது. நாளை 14வது அத்தியாயத்தில் சந்திப்போம். வணக்கம்.